ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் 200 ரூபாய் தருகிறேன் என உரிமையாளர் கூறியதை நம்பி கட்டிய மாட்டை அடக்க முயன்ற 10ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. தஞ்சாவூர் அடுத்துள்ள வல்லம் சவேரியர் கோவில் தெருவை சேர்ந்தவர் இசையாஸ். இவர் மகன் தீரன் பெனடிக்ட். இவர் வல்லம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பள்ளி முடிந்து தீரன் பெனடிக்ட் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அற்புதாபுரம் சாலையில் உள்ள ஒரு பண்ணை அருகே வெட்ட வெளியில் நின்று கொண்டிருந்த மாட்டை பிடிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது மாடு அவருடைய நெஞ்சில் குத்தியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் நிலை குலைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே மாணவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மாணவனின் உறவினர்கள் கூறுகையில், அப்பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கு காளை மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதன் உரிமையாளர் ஒருவர் மாட்டிற்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாணவர்களிடம் மாட்டை அடக்கினால் 200 ரூபாய் தருகிறேன் என கூறியதாகவும், பணத்திற்கு ஆசைப்பட்டு மாணவர்கள் காளையை அடக்கிய போது இந்த விபத்து நடந்ததாகவும், மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமான ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த மாடு போயிருக்கானுங்க. அந்த மாடு முட்டி தான் இப்ப இறந்தது. அந்த பையன் அது ரொம்ப ஏழை குடும்பத்தை ரொம்ப சேர்ந்தவன். அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அந்த குடும்பத்தாருக்கும் ஏதோ ஒன்று உங்க மூலியமா ஏதோ அது மாதிரி நம்ம அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். பணத்துக்காக ஒரு பையன் இழந்திருக்காரு. இது மாதிரி இன்னொரு உயிரிழப்பு யாருக்கும் ஏற்பட்டுற கூடாது. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். உங்க மூலியமா நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. அது பார்க்கணும். அந்த கட்டின மாடை அது பழக்குறாங்க. அது அவுத்து விட்டு அப்படியே பழக்கி விடுறாங்க. இந்த மாதிரி பணம் தர்றோம். அது மாதிரி பழகுறாங்க. அந்த மாதிரி மாட்டை பழக்க அந்த இதை அதை விட்டுற கூடாது. இப்ப நம்ம அதே மாதிரி மேல இது மாதிரி பயணங்கள்லாம் இது மாதிரி பாதிச்சாக ரொம்ப அதாவும் மறுபடியும் உயிரிழப்பு ஏற்படும். அதை இன்னமே தடுத்து நிறுத்தணும். இன்னமே அந்த மாதிரி இருக்க கூடாது. இதனையடுத்து இப்பொழுது வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.